அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோர் சிலைகளுக்கு கழக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடிய பொதுச் செயலாளர். ஏழை எளிய மகளிருக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் பொதுச் செயலாளர் வழங்கினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் சிறப்பு பாடல் குறுந்தகட்டை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர். மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற பெண்கள் பாதுகாப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தையும் பொதுச் செயலாளர் தொடங்கி வைத்தார். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துகள். அன்பை அள்ளி கொடுப்பதில் அன்னையாக, அறிவை அருளும் ஆசிரியையாக, பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக, மனதோடு மனம் கலந்த மனைவியாக, மகளாக, நட்பை காட்டும் தோழியாக, தர்மத்தை சொல்லும் பாட்டியாக என வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள்தான் பெண்கள் என்றும் புகழாரம். இன்றைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு துளிக்கூட பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியிருப்பது மிகுந்த கவலைக்குரியது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணியற்ற ஒரு ஆட்சியாக இன்றைய ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி இருப்பதும் வெட்கக்கேடானது என்று அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அன்பு சகோதரிகளே, உங்களுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக என்றைக்கும் அதிமுக போராடும் என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இன்று நீங்கள் அச்சத்துடன் இருக்கின்ற நிலை மாறும் என்றும், பல சாதனைகளை புரிகின்ற காலமாக நம் ஆட்சி காலம் நிச்சயம் இருக்கும் என்றும் பொதுச் செயலாளர் அறிக்கை. தருமபுரி மாவட்டம் அரூரில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளிகளில் தினந்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பெண் பிள்ளைகளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் போக்சோவில் பிடிபட்டார். மகளிர் தின விழாவில் பெண்களின் உரிமை பற்றி பேசப்படும் நேரத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு போலீசார் வலைவீச்சு. சர்வதேச மகளிர் தினத்தில் பெண்களின் உரிமை குறித்து பேசி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 2 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இரட்டையர்கள் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்காமல் அப்பா ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாரா என மக்கள் கேள்வி. கேரள மாநிலம் குமுளியில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 2 தமிழ்நாட்டில் சிக்கினர்.
நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ள நிலையில் தற்போது பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளும் தமிழ்நாட்டில் பதுங்குவதால் மக்கள் அச்சம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அனைத்து பொருட்களுடைய விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. அரிசியிலிருந்து எண்ணெயிலிருந்து அனைத்து மளிகை சாதன பொருளும் விலை உயர்ந்திருக்கிறது. அன்னைக்கு 2022 ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது எடப்பாடியார் ஆட்சியில் அரிசி 28 ரூபாய், இன்னைக்கு அரிசி 70 ரூபாய் கிலோ. எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்குது. காய்கறி விலையிலிருந்து எண்ணெயிலிருந்து பருப்புலிருந்து எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் 3 தடவை உயர்த்திட்டாங்க. சொத்து வரி உயர்த்தியாச்சு, வீட்டு வரி 2 தடவை உயர்த்தியாச்சு, நில வரி உயர்த்தியாச்சு, பத்திர கட்டணம் உயர்த்தியாச்சு, நில மதிப்பு உயர்ந்து போச்சு, ரோடு கட்டணம் உயர்த்தியாச்சு, வாகன வரி உயர்ந்து போச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு, பால் கட்டணம் உயர்ந்து போச்சு. எல்லா வரியும் உயர்ந்திருக்கிறது, விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய கூலி உயரல. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் 8 பேரை வெறிநாய் கடித்து குதறியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இத்தகைய அவலம் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து மற்றும் டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் வாகன விபத்துகளை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருத்தணி அருகே கோர விபத்தில் உயிரிழந்த 4 பேரும் அம்மையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளர்கள் என்றும் கடந்த 15 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சமையலர் உதவி வேலைக்கு சென்றபோது உயிரிழந்ததாகவும் அதிர்ச்சி தகவல். விடியா அரசு நெசவு தொழிலாளர்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் 4 பேர் சமையலர் வேலைக்கு செல்லாமல் தங்களது பணியை பார்த்துக் கொண்டிருப்பார்களே என உறவினர்கள் ஆதங்கம். திருத்தணி அருகே விபத்துக்குள்ளான அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றது தற்காலிக ஓட்டுநர் என்று தகவல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் தினந்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது தற்காலிக ஓட்டுநர்களால் அதிக அளவில் விபத்துகள் நடப்பதால் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே அச்சப்படும் மக்கள். திருத்தணி அருகே அரசு பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சுற்றுலா வாகனம். பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் அருகே அரசு பேருந்து சாலையோர தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் படுகாயம். ஸ்டாலின் அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பயணிகள் அச்சம். கடந்த ஆட்சியில் தலைமைச் செயலகத்தில் சோதனை நடந்தபோது வெட்கக்கேடானது என்று பேசிய ஸ்டாலின் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடந்த 3 நாட்களாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடைவிடாது சோதனை நடைபெற்று வரும் நிலையில் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீரவசனம் பேசிய ஸ்டாலின் தற்போது வாயை மூடி மௌனமாக இருப்பது ஏன் என்றும் கேள்வி. கடந்த ஆட்சியில் தொட்டதற்கெல்லாம் அரசை விமர்சித்து பேசிய திமுக கூட்டணி கட்சியினர் எங்கே சென்று விட்டார்கள் என்று மக்கள் கேள்வி. கூட்டணி கட்சியின் தலைவர் கண்டனம் தெரிவித்தால்தான் நீங்களும் வாய் திறப்பீர்களா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான விற்பனையில் பெரும் ஊழல் இடம்பெற்றுள்ளது அமலாக்கத்துறை சோதனையில் அம்பலம். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் திமுகவினருக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் நிறுவனங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் புதுடெல்லியில் நடந்த மதுபான ஊழலைப் போலவே தமிழ்நாட்டிலும் அரங்கேறுமோ என பொதுமக்கள் சந்தேகம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 40 வயதுடைய நபர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்துடன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த கொடூரம். காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மது போதையில் தகராறு செய்த மருமகனை அடித்து கொலை செய்த மாமனார், மனைவி உட்பட 3 சிக்கினர்.
திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே விவசாய நிலத்தில் பிரபல ரவுடி மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை வழிமறித்து தகராறு செய்ததோடு பேருந்தின் முன்பு தள்ளி கொலை செய்த கொடூரம். தப்பி ஓடிய கொலையாளிகளை கைது செய்து தகுந்த தண்டனை வழங்க உயிரிழந்தவரின் உறவினர்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னேரி அருகே கருப்பேரி பகுதியில் பெரியப்பாவை கத்தியால் வெட்டி கொலை செய்த தம்பி மகன். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 2340 போலி மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தொடர்ந்து தற்போது போலி மதுபான பாட்டில்களும் தினந்தோறும் சிக்கும் நிலையில் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருடுவதற்காக சென்ற இடத்தில் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த இளைஞர். திமுக ஆட்சியில் காவல்துறை சட்டவிரோத மின்வேலியை தடுக்க தவறியதே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 250 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் ஏமாற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 150 கிலோ குட்கா பொருட்களுடன் இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் சோதனைச் சாவடி வழியாக தனியார் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சாவுடன் பெண் ஒருவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஆந்திராவில் இருந்து தினந்தோறும் கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் மாநில எல்லையில் போலீசார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பலில் கடத்திச் செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. கப்பலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹசீஸ் என்ற 30 கிலோ செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப் பொருள் சிக்கிய நிலையில் தமிழ்நாடு என்ன போதைப் பொருட்களின் கேந்திரமா என மக்கள் கேள்வி. சென்னை சேத்துப்பட்டு சுற்றுச்சூழல் பூங்காவை பராமரிக்க விடியா திமுக அரசு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியது ஏன் என பொதுமக்களுக்கு சந்தேகம். யாருமே கோரிக்கை வைக்காத திட்டத்திற்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்குவது கொள்ளையடிக்கவா என்றும் கேள்வி. தூத்துக்குடியில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டம். தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரம். தமிழக மின் உற்பத்தி கழகம் வழங்கிய நிலக்கரி ஒப்பந்தத்தில் 140 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மோசடி நடைபெற்றது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். ஸ்மார்ட்ஜென் நிறுவனம் மோசடியை மறைத்து ஒப்பந்தம் பெற்றது குறித்து விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு பள்ளி வளாகத்தை ஆக்கிரமித்த மது மற்றும் கஞ்சா போதை கும்பல் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த சட்டக்கல்லூரி மாணவி மீது கொலைவெறி தாக்குதல். காவல்துறையின் அலட்சியத்தால் புகாரளித்த மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து என்ன பதில் சொல்லப் போகிறார் அப்பா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் சார். அங்கே ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு கஞ்சாலாம் போட்டுட்டு ரோட்டில் நின்று பிரச்சனை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு டைம் ராயப்பன்பட்டி இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் வந்தப்போ நான் அவர்கிட்ட இதை சொன்னேன். என்னையும் அந்த பசங்க டீஸ் பண்ணுறாங்க, நான் ரோட்டில் போகும்போது வரும்போது என்னையும் சீல்றாங்க, வம்பளுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 பசங்க சேர்ந்துருந்து எங்கள் பாட்டியே அடிக்க வந்தாங்க. அப்போ நான் இடையில போனப்போ ஒரு வாளி எடுத்து என் தலையில் அடிச்சிட்டான் சார். தலையில் அடிக்கவும் என் தலையிலேருந்து ரத்தம் வந்துருச்சு. திருப்பூரை ஜவுளி மண்டலமாக பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தமிழகத்தில் தொழில் செய்ய சிரமமாக உள்ளதாகவும் பிற மாநிலங்களுக்கு பின்னலாடை தொழில் செல்வதை தடுக்க மூலதன மானியம், மின் கட்டண குறைப்பு உள்ளிட்ட சலுகைகளை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் மற்ற மாநிலத்துக்கு இடம்பெயர மாதிரி அபாயத்தில் இருக்குது. இதை மாநில அரசு கண்டுக்காம
வெளிநாட்டு நிறுவனங்களையும் அவங்களை இங்கே வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஊக்கமளிக்கிறாங்க. உள்நாட்டு இருக்கிற தொழிலை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது வந்து இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல்பாடாக இருக்குது. எங்களுக்கு தொழிலாளர் போக்குவரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற கோவை திருப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை திருப்பூர் வரை நீட்டிக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உதவி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட்டை வரும் 14ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அரசு பள்ளி மாணவி உயிரிழப்பு. அரசு பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவி வாந்தி எடுத்தவாறு மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு லாரியில் 19,300 கிலோ ரேஷன் அரிசி கடத்த முயன்ற இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் மாசி மாத பிரம்மோற்சவம் கோலாகலம். அம்மன் மற்றும் சிவாலயங்களில் திரண்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.